என்ன என்ன இது? ஏன் ஸ்கெட்ச் எனக்கே வா? யாருக்கு என்ன பாஷையில பேசினா புரியுமோ அந்த பாஷையில தானே பேச முடியும் தண்டபாணி. உன் பையனை தூக்கி வச்சிருக்கேன்னு சொல்லியும் உன் திமிரு குறையல இல்ல? பார், என்ன பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. ஏதோ ஒரு தடவை நான் ஏமாந்துட்டேன். நீ என் சாம்ராஜ்யத்தையே எலி மாதிரி அடியில இருந்து குடைஞ்சிட்டேன். இந்த தடவை அப்படி நடக்க விட மாட்டேன். ஏய், ஒழுங்கா பத்திரத்துல கையெழுத்து போட்டு புள்ளைய முழுசா வாங்கிட்டு போ. இல்ல அச்சதை போட வேண்டிய உன் பையனுக்கு. முக்கியமான காலா இருக்க போது தண்டபாணி, எடுத்து பேசு. நான் எங்கேயும் போயிட மாட்டேன். அப்பா, இவன் யாருன்னு தெரியலப்பா. என்ன கொல்ல வந்திருக்காப்பா. அப்பா 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 அப்பா, என்ன காப்பாத்துப்பா. அப்பா காப்பாத்துங்கப்பா. நம்மள என்னாச்சு தண்டபாணி? என் பையன் உன் பையனை தூக்கிட்டானா? ஐயோ ஐயோ, பாத்தியா, நான் உன்னோட குடோன் கடைங்களை தான் காலி பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு பேச்சுக்கு பரோல்ல வெளியே வந்த உன் பையன் மேல கண்ணு வைக்க சொன்ன. கௌதம் கத்தியே வச்சுட்டான். யோ தண்டபாணி, உன் பையன் உனக்கு ஒழுங்கா கிடைக்கணும்னா எங்க சித்தி சொல்றத கேட்டு நடந்துக்க. இல்ல பரோல்ல வெளியே வந்த உன் பையன் பரலோகம் போயிடும். கண்ணா கௌதம், சொல்லுங்க சித்தி. பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசாம என்ன பேச்சு இதெல்லாம்? வேணாம் அண்ணாமலை, என் பையன் தான் எனக்கு எல்லாம். அவனுக்கு ஏதாவது ஆச்சு வேணாம், என் பையனை விட்டுற சொல்லு. ஏன் ஆசைய நீ நிர்மூலமாக்க போறியா தண்டபாணி? என் கடைங்க தான் என்னோட அடையாளம். ரெண்டையும் நீ அழிச்சு பார்க்கலான்னு நினைச்சா நீதான் அழிஞ்சு போவ. டேய், யாரா நீங்க? என்னது கூட கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? விடுங்கடா. ஏய், என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்க? டேய், நான் யாருன்னு தெரியாம இப்படி பண்றீங்க? என் அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்க? உன்னை தூக்க சொன்னதே உங்க அம்மா தான்டா. டேய், எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அவங்களால தாங்க முடியாது. அப்படிப்பட்டவங்க உங்களை மாதிரி பொறுக்கிங்களை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கடா. என்னது பொறுக்கியா? அடிங்க. யார் மேல கை வைக்க போற? ஏய், அண்ணாமலை பையன்டா. ரெண்டு பேரும் இதுல நில்லுங்க. இந்தாமா, அவங்க பாதத்தை கழுவி விடு. ஏய், கட்ட ஊத்து விடுங்கடா. ஒரு தம்பி மன்னிச்சிடுங்க, அண்ணாமலை உங்களை கடத்த சொல்லல. நான் தான் அண்ணாமலை மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். ஏய், அதெல்லாம் எதுக்கு இப்போ? மண்டபத்துக்கு போலாம், வாங்க வாங்க. இல்ல, என்னால மண்டபத்துக்கெல்லாம் வர முடியாது. என்ன விடுங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். அண்ணாமலை, வருண் எங்க? பாத பூஜைக்கு மாப்பிள்ள தானே முதல்ல வரணும். பொண்ணு வந்திருக்கா? வருண் ரெடி ஆயிட்டு இருக்காத்த, இப்போ வந்துருவான். கல்யாண பொண்ணு அவளே சீவி சிங்காரிச்சு வந்துட்டா. அவன் ஆம்பளை புள்ள, அவனுக்கு என்ன? அண்ணாமலை, இதோ உன் பையன் ஒரு சின்ன கீரல் கூட படாம நான் கூட்டு வந்துட்டேன். என் பையன் எங்க? வருண், முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. என்னமா நடக்குதுங்க?
ஒண்ணும் இல்லப்பா, நீ போய் ரெடியாகு. அண்ணாமலை, நான் சொன்ன மாதிரியே உன் மகனை விட்டுட்டேன். ஏன் மகனை ரிலீஸ் பண்ணு. ஏன் தண்டப்பா நீ அவசரப்படுற? இவ்வளவு நாளும் நீயும் உன் மகனும் ஜெயில தானே இருந்தீங்க. இப்போ என்னமோ ரிலீஸ் பண்ண சொல்லி துடிக்கிற. பரோல் வாங்கணுமா, வீட்டுக்கு போய் வாய்க்கு ருசியா சாப்பிட்டமான்னு இல்லாம மறுபடியும் ஏன் கிட்டயே வந்து உன் விளையாட்ட காட்டுறியா? இப்போ ஏன் விளையாட்ட நான் காட்டட்டுமா? அண்ணாமலை, கண்ணா, ஒன்னும் இல்ல, நீ டென்ஷன் ஆகாத. தண்டபாணிக்கு என் பேர் மறந்து போயிருக்கோம், அதான் கூப்பிட்டு பாக்குறாரு. நீ போய் ரெடியாகு. அம்மா, உங்களை எப்படிம்மா தனியா விட்டுட்டு? தண்டபாணியால ஒன்னும் பண்ண முடியாது. டேய், உன் மனசுல என்னதானே நினைச்சிட்டு இருக்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு சாராவை கல்யாணம் பண்ண தானே போன, அப்புறம் ஏன்டா வந்த? இல்ல மச்சான், நான் கல்யாணம் பண்ணலாம் போகல. நான் வரலன்னா சாரா செத்துடுவேன்னு சொன்னான். அவளை காப்பாத்தி அவகிட்ட எங்க அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி புரிய வைக்கதான்டா போனேன். அதுக்குள்ள தண்டபாணி ஆளுங்க வந்து, டேய் லூசாடா நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு எப்படிடா புரிய வைப்ப? இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நின்னுடும் நினைக்கிறியா? கண்டிப்பா வெண்ணிலா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கடா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. டேய், என்னடா புரியாம பேசுற? அவ அங்க பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காடா. இனிமேலும் வெண்ணிலா கல்யாணத்தை நிறுத்துவான்னு எப்படிடா நம்புற? உனக்கு புரியுதா இல்லையாடா? நீ சாராக்கு ஹோப் கொடுத்துட்டு உங்க அம்மாவையே ஏமாத்திட்டு இருக்கடா. நீ பண்ற இந்த முட்டாள்தனத்தினால இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா சாரா ஏதாவது பண்ணிப்பா. கல்யாணம் நடக்கல, உங்க அம்மாக்கு ஏதாவது ஆகும். இப்ப என்னடா பண்ண போற? ஐயோ அண்ணாமலை, என்னாச்சு? அண்ணாமலை, 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 என்னாச்சு அண்ணாமலை? டேய் அண்ணாமலை, அண்ணாமலை, கண்ணை தோற. அண்ணாமலை, அண்ணாமலை, ஐயோ என்னாச்சு அண்ணாமலை? கண்ணை தோற. அண்ணாமலை, அண்ணாமலை, இங்க பாரு. என்னாச்சு? அத்தை, கௌதம், நீ சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, ஹலோ டாக்டர், எமர்ஜென்சி, சீக்கிரம் மண்டபத்துக்கு வாங்க. என்னாடி வானு, நாம ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கணும். ஆனா இங்க என்னடானா நமக்கு வேலை வைக்காம எல்லாம் முஞ்சிரும் போலகுதே. அம்மா, அம்மா, என்னாச்சு? கண்ணு மூடி அண்ணாமலை, பெரியம்மா, அண்ணாமலை, ஒரு நிமிஷம். இங்க பாரு. அண்ணாமலை, அம்மா, பாத்து பாத்து.